கன்னியாகுமரியில இந்த பேச்சிப்பாறை அணையை வந்து படகுலையே கடந்து போய் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஓட்டு போடுறதுக்காக போகக்கூடிய அந்த காட்சிகள் வந்திருக்கு. அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படியாவது ஓட்டு போடணும், அது வந்து பை ரோட் ஆர் எப்படி பை சம் அதர் மீன்ஸ் நம்ம போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நிறைய இடங்களில் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் நிச்சயமாக பார்க்கணும். எந்த ஆனாலும் நம்ம இன்னைக்கு தவற விட்டுறக்கூடாது. நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை நம்ம எல்லாருக்குமே வேணும். 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறத இலக்கை நம்ம நிச்சயமாக இந்த தேர்தலில் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இப்போ வரைக்கும் ஓட்டு போடாமல் இருக்கிறவங்க, இந்த டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ டிவியெல்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் போய் முதல்ல ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு திரும்ப தந்தி டிவி பாருங்கள். பல இடங்களில் இந்த முறையான வசதி, சாலை வசதியோ எதுவுமே இல்லாத இடங்களில் கூட மக்கள் போய் அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ சென்னை உள்ளிட்ட பல்வேறு இந்த பெருநகரங்களில் இருக்கிறவங்களும் பொறுப்புணர்வோட இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம தமிழக வாக்காளர்களுக்கே பேச்சிப்பாறை மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து போட்டில் அந்த டேமை கடந்து பிறகு ரொம்ப தூரம் நடந்து போய் ஓட்டு போட்டுட்டு திரும்ப வந்து ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மூதாட்டிகளையும் நாம் பார்க்க முடிகிறது, கை குழந்தை வைத்திருப்பவர்களை பார்க்க முடிகிறது. பட் பல இடங்களில் 3வது தெருவில் வாக்குச்சாவடி இருக்கும், வெயிலாக இருக்குது அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள். இப்போ சென்னையில் 5 இடங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள்லேயே வந்து போலிங் பூத் கொண்டு வந்துட்டாங்க. இப்படியாவது வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. எவ்வளோ அழகான விஷுவல்ஸ் பாருங்கள். பேச்சிப்பாறையில் போட்டில் வந்து அவங்க பயணித்து பிறகு சாலையிலையும் நீண்ட தூரம் பயணித்து அவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நம்ம நடிகர் பரத் பேசுவதற்கு முன்பாக முதல் முறை வாக்களித்தவங்க பேசினாங்க. அதில் ஒருத்தர் சொன்னாங்க, நான் வந்து அந்த பட்டனை அழுத்தினேன், நான் ஓட்டு போட்ட சிம்பிள் வந்து அதை எடுக்கணுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.